இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்துகட்டும் ஒளித்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்று யார் பாக்கியவான் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். பாக்கியவான்கள் யார் என்பது குறித்து வேதத்திலே ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தின் போதும் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று அநேக வார்த்தையின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அதில் ஒன்றை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பூலோக வாழ்க்கையிலே ஜனங்கள் யாரையெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார்களோ அதற்கும், பரலோக வாழ்க்கையிலே அல்லது சத்தியத்தை குறித்த வசனங்களிலே யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதோ இதற்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலகத்திலே சாதாரணமாக நன்றாக நல்ல வசதியோடு வாழ்பவர்கள், எந்த பிரச்சனை இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு மிகுந்த செல்வ செழிப்போடு குடும்பம், பிள்ளைகள், தொழில், வேலைகள் விதமாக எல்லா வசதியும் எல்லா வாய்ப்பையும் பெற்று வாழ்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். அல்லது கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்வார்கள், அல்லது லக்கி பீப்புள் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது என்றால் அது ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து வேதம் பாக்கியவான்களை தெரிந்தெடுக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் ஒரு பாக்கியமான ஒரு செயல்தான். அதைவிட மேலாக வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை காத்து கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்களாம். காத்து கொள்ளுகிறவர்கள் என்னுடைய பொருள் என்னவென்றால் அந்த வார்த்தையின்படி வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை தங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்கிறவர்கள். மாற்றிக்கொள்ளுதல் அதுதான் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் என்னுடைய பொருளாகிறது. எதையெல்லாம் வேதம் செய்யுங்கள் என்று சொல்கிறதோ அதை செய்வதும், எதையெல்லாம் வேதம் செய்யாதேயுங்கள் என்று சொல்கிறதோ அதை செய்யாமல் இருப்பதும் தான் காத்து கொள்வது என்பவருடைய அடையாளம். ஆகவே வார்த்தை கேட்பதுவே முதலாவது ஒரு பாக்கியம்தான். கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள்தான் உண்மையிலேயே பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏராளமான வார்த்தைகள் கேட்கிறோம் என்று உலகத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியம் மிக மிக அதிகமாக பரவிவிட்டது. விசேஷமாக இப்பொழுது இந்த டிவி மூலமாக உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சுவிசேஷ வார்த்தைகள் அறிவிக்கப்படுகின்றன. ஆகவே கேட்பதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கேட்பது நல்லது. கேட்டு அதை காத்து கொண்டால்தான் அவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி அதை இதனுடைய வாழ்க்கையை அனுபவமாக மாற்றி அதன்படி ஜீவிக்க நாம் முற்படுவது. ஆக வேத வசனங்களை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள், அதன்படி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் மிக அழகாய் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் பார்த்தோம் என்றால் லூக்கா 8:5 பார்த்தோம் என்றால் வார்த்தையில் காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்பதை குறித்து அது மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே சொல்லுகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைத்தான்.
சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை பாறை மீது விழுந்தது, சில விதை முட்செடி மீது விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. ஆக பாதை அருகே வழி அருகே விழுந்த விதைகளை பறவைகள் பொறுக்கி சாப்பிட்டு கொண்டு போய்விட்டன. அது முளைக்கக்கூட இல்லை. பாறை மீது விழுந்த விதைகள் முளைத்தது, ஆனாலும் மணல் இல்லாதபடியினாலே வேறு விட முடியாதபடிக்கு சீக்கிரமாக அது கருகி போனது. முட்செடி அருகே விழுந்த விதைகளும் நன்றாக முளைத்து வளர்ந்தது, ஆனால் முள்செடி வேகமாக இந்த பயிரை விட வேகமாக வளர்ந்து அதை நெருக்கி போட்டது, அதை வளர விடாமல் செய்தது, கனி கொடுக்க விடாமல் செய்துவிட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒன்று 30, ஒன்று 60, 100 கனி கொடுத்தது என்று இந்த வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே விதைகள் விதைக்கப்பட்டு அவைகள் வளர்ந்து கனி கொடுப்பது தான் மிகப்பெரிய ஒரு செயலாய் இருக்கிறது. கனி கொடுப்பது என்றால் வார்த்தையின்படி வாழ்ந்து அதன் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடமிருந்து பெற்று மற்ற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக ஜீவிப்பதைத்தான் வார்த்தையை காத்துக்கொள்ளுதல் என்னுடைய மெய்யான பொருளாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தோமானால், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். தேவதூதன் ஒருவன் என்ன சொல்கிறானாம்? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று தேவதூதன் சொல்லி அதை எழுத கேட்டிருக்கிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் ரோமர் 8:29 வாசித்தோமானால், தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் உலகத் தோற்றத்தின் முன்பே முன் குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் முன் குறித்து தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்திருக்கிறார், முன் அறிந்து முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே தேவாதி தேவன் நம்மை எல்லாம் உலகத் தோற்றத்திற்கு முன்பே முன் அறிந்து முன் குறித்து அழைத்து நீதிமான்கள் ஆக்கி நம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். விருந்து என்று எதை வேதம் குறிப்பிடுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்காகவும் அவருடைய இரத்தம் நமக்காகவும் கொடுக்கப்பட்டதை விருந்து என்று வேதம் அழைக்கிறது. ஆகவேதான் திருவிருந்து ஆராதனை என்று நாம் அந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை அழைக்கிறோம். அவருடைய மாம்சமே நமக்கு விருந்தாக கொடுக்கப்பட்டது, அவருடைய இரத்தமே நமக்கு விருந்தாக கொடுக்கப்பட்டது. ஆகவே இதை புறக்கணிக்காதவாறு ஏற்ற முறையிலே தகுதியான முறையிலே இதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மகாபெரிய விருந்துக்காக, பரிசுத்தமான இந்த விருந்துக்காக தேவாதி தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை அறிந்து முன் குறித்து அழைத்திருக்கிறார். ஆகவே அப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இன்னும் பார்த்தோம் என்றால், வசனங்களை கைக்கொள்ளும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 வாசித்தோமானால்,
ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏதோ சீக்கிரமாக வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆகவே வசனங்களை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நல்லது. அதோடு அந்த வசனங்களை கை கொண்டால்தான் நாம் பாக்கியவான், அவருடைய பார்வையிலே பாக்கியவான்களாக மாறுகிறோம். இன்னும் 10 கற்பனை நமக்கு அவர் கொடுத்தார். அதிலே 6வது கற்பனையாக, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களை 1000 தலைமுறை மட்டும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. பாருங்கள், 10 கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் 6வது கற்பனையாக, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களை 1000 தலைமுறை மட்டும். பாருங்கள், 1000 தலைமுறை என்றால் சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறை விட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மிகவும் அன்பாயிருப்பார்களாம். அந்த அன்பின் காரணத்தினால்தான் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொள்ளுகிறோம். ஆகவே வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிக்கிறோம். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்ன வஸ்திரத்தை அது சொல்லுகிறது என்றால், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இதைத்தான் வஸ்திரங்கள் என்று வேதம் ஆவிக்குரிய பொருளிலே நமக்கு சொல்கிறது. மனிதர்களுக்கு ஆடையைப் போல, வஸ்திரத்தைப் போல மிக மிக முக்கியமானது ரட்சிப்பு. ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீதியின் சால்வையும் அணிந்து கொள்ளுகிறார்கள். நீதியாய், நேர்மையாய் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, நடக்கையின் மூலமாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறது ரட்சிப்பு. அதை காத்துக்கொண்டு நடப்பது, நீதியாய் நடப்பது நீதியின் சால்வை. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை என்று வேதம் மிக அழகாய் நமக்கு சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே எவ்விதமாக நாம் அவருடைய வசனங்களை கடைபிடிக்க வேண்டும், காத்து நடக்க வேண்டும் என்று வேதம் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே என் அன்பு தேவ ஜனங்களே, வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். திருடனைப் போல வருகிறேன் என்று ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்? அவர் திருடன் அல்ல. ஆனால் திருடனைப் போல வருகிறேன் என்று ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்? ஏனென்றால் திருடன் வருகிற நாளாவது, நாளிகையாவது, நேரமாவது யாருக்கும் தெரியாது. திடீரென்று வந்து விடுகிறான், எதிர்பாராத நேரத்திலே வந்து விடுகிறான். அதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை திடீரென்று இருக்கும், யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவர் தவிர இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே தான் அது திருடனைப் போல அவர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கும் தெரியாது, திடீரென்று அவர் வருகிறார். ஏன் திடீரென்று வர வேண்டுமானால், எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எப்பொழுது வேண்டுமானால் அவர் வந்துவிடலாம் என்கிற எண்ணத்தோடு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திருடனைப் போல வருகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அவர்
திடீரென்று வருகிறபடினாலே இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ஆகவே உண்மையான வஸ்திரம் நமக்கு எது என்றால் இரட்சிப்பின் வஸ்திரம்தான். ஆகவே நாம் நேரடியாக சொல்லுவோம் என்றால், யார் யார் இன்னும் மனம் திரும்பவில்லையோ, இரட்சிப்பை தங்கள் வஸ்திரமாக அணிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நிர்வாணிகளாகவே இருக்கிறார்கள். கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம், ஒருவேளை பலர் ஒத்துக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவன் நிர்வாணி என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ஆகவே இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத மக்களை எவ்வளவு விலை கூடிய ஆடை அணிந்தாலும், வெளியேறப்பெற்ற ஆடைகள் உண்டு. இந்த நவநாகரிக காலத்திலே ஒரு சாரியின் விலை 1 கோடி ரூபாய் வரை போய்விட்டது. தங்க இழையினாலே எம்ப்ராய்டரி வேலைகளை செய்கிறார்கள். வைர கற்கள் ஆங்காங்கே பதிக்கப்படுகின்றன. அவ்விதமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு சாரியை எடுக்க முடியும். அந்த சாரியை, அந்த ஆடையை அணிந்திருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பாத நபராய் இருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இரட்சகராய் அறிந்து மனம் திரும்பாமல் இருப்பார்கள் என்றால், அவர்களும் கர்த்தருடைய பார்வைக்கு நிர்வாணிகளே. மனிதனுடைய பார்வைக்கு மிக அழகாய், நேர்த்தியாய், ஆடம்பரமாய் தென்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் நிர்வாணிகள். இதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தன் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் அவருடைய பார்வையிலே நிர்வாணிகளாய் இருப்பார்கள். ஆகவே இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால், பெற்ற இரட்சிப்பை இழந்து போவது ஒரு சுலபமான செயலாக இருக்கும். சாத்தான் பல விதத்திலே தன்னுடைய தந்திரமான வழிகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக பல விதத்திலே அவன் முயற்சி செய்வான். பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் அவர்கள் அவன் பக்கம்தான் இருக்கிறார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் முன்னேறி கொண்டு இருக்கிறார்களோ, விசுவாச வாழ்க்கையை வளர்த்து கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், துன்பங்கள், தொல்லைகள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலவிதமான எதிர்ப்புகளும் துன்பங்களும் உண்டு. எல்லோரும் அவர்களை பகைப்பார்கள், எல்லோரும் அவர்களை வெறுப்பார்கள். யாரும் ஒரு வார்த்தையினால் கூட அவர்களை பாராட்ட மாட்டார்கள். அவருடைய நிலை மிக மிக கடினமான நிலையாக இந்த பூலோக வாழ்க்கையிலே இருக்கும். ஆகவே அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள், இரட்சிப்பை இழந்து விடுகிறார்கள், இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசித்தோமானால், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்ற ஒரு சத்தம் உண்டானது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் பாக்கியவான்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவருடைய கிரியையும் அவருடனே கூட போகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், மனிதன் நிர்வாணியாய் இந்த உலகத்தில் வந்தான், நிர்வாணியாய் உலகத்தை விட்டு போவான். ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால்
வார்த்தை இந்த இடத்திலே தெளிவாய் நமக்கு சொல்கிறது, அவருடைய கிரியைகள் அவர்களுடனே கூட போகும். அவர்கள் செய்த நற்கிரியைகளும் அவரோடு கூட போகும். அவர் செய்த தீய கிரியைகளும் அவருடனே கூட போகிறது. அது நியாய தீர்ப்பின் போது வெளிப்படும். ஆக கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் கூட போவது அப்படி செய்த நன்மையான கிரியைகள், அவருடைய நற்கிரியைகள் தான் அவருடைய கூட போகும். ஏனென்றால் அவர்கள் பூலோகத்திலே கர்த்தரின் பிள்ளையாய் வாழ்ந்தவர்கள். ஆகவே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். ஆகவே அவருடைய கூட அவர்கள் செய்த எல்லா நற்கிரியைகளும் கூட போகும். இன்னுமாக நாம் பார்க்கும்போது இந்த பூலோக வாழ்க்கையிலே திடீரென்று இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கும்போது தேவன் தாமே எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் இந்த பூமியிலே இறங்கி வருவார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16, 17 வசனங்கள் சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். பிறகு உயிரோடு இருக்கிறவர்களிலே பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி விசுவாச வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து பரதேசிக்கு கொண்டு போய் விடுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையின் போது நடைபெறுவது. ஆகவே பூலோகத்திலே வாழ்க்கையிலே நாம் விசுவாச வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மரிக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும். அதாவது பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்திலே நிலைத்து இருந்து மரிப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்று பெயரை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணம் எல்லோருக்கும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற ஒன்று. மாமிசமாய் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா? இல்லை என்றால் பிசாசினுடைய கரத்திலே நம் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து மரிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. மரணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நம் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் விரும்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைய வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள். ஆகிய அன்பு தேவ ஜனமே, அநேக வசனங்கள் பாக்கியவான்களை குறித்து இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே சில முக்கியமான வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்றால், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், வசனங்களை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், இரட்சிப்பின் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள் பாக்கியவான்கள். யோசித்து பாருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் அழைக்கப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவாரா? யோசித்து பாருங்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அநேக விதமான மக்களை குறித்தும் அநேக விதத்தில் அவர்கள் யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று குறித்தும் வேதம் தெளிவாக எங்களுக்கு பல வசனங்கள் மூலமாக கற்றுத்தருகிறது. விசேஷமாக வெளிப்படுத்த விசேஷத்திலே உடைய வசனங்கள் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்னுமாக கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை கிருபையாய் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். மனம் திரும்பி இருக்கிற மக்கள் தன்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளினர்கள் பலன் கொடுப்பீராக. தன்னுடைய சுய பலத்திலே சார்ந்து விடாதபடிக்கு உண்மையே சார்ந்து ஜீவிக்க கிருபையாய் இறங்கி வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையின் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உலக வாழ்க்கைக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும்
கிருபையாக இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.